அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸில் உள்ள 8th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன லெசன்னா சாப்டர் 6ல் உள்ள ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ். ஸோ ஒரு இயர் பார்த்தீங்கன்னா லீப் இயரா இல்லையான்ற ப்ரோக்ராம் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்னா ஒரு இயர் 4ஆல் டிவைட் ஆனாலே லீப் இயர்னு நம்ம வந்து நினச்சிப்போம். அது பார்த்தீங்கன்னா ட்ரூ கிடையாது. நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இயரை இன்புட் வாங்கிக்கலாம். இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் இயர். ஸோ லீப் இயர்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரியில் 29 நாள் இருக்கும். அதாவது இன் டோட்டலாக 366 டேஸ் இருக்கும். நார்மல் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365 டேஸ் தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இயர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா, அந்த 4ஆல் டிவைட் ஆச்சுனான்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மாடுலஸ் 4. டிவைட் ஆகிறதோட மீனிங் என்னன்னா, அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கணும். அந்த ரிமைண்டர் பற்றி பேசும்போது நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். இருந்துச்சுன்னா பிரிண்ட் லீப் இயர், இல்லைன்னா பிரிண்ட் நான் லீப் இயர். ஸோ இதுதான் நம்ம வந்து படிச்சிருப்போம். பட் இதில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட 2100 லீப் இயரான்னு கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. 4ஆல் டிவைட் பண்ண ஆகுதா, ஆகுது. ஸோ இது லீப் இயர்னு சொல்லுவீங்க. பட் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லை 2100 கேலண்டர் எடுத்து பாருங்கள், பிப்ரவரியில் உங்களுக்கு 29 நாள் இருக்காது. ஏன்னா இது வந்து நான் லீப் இயர். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கடைசி 2 டிஜிட் 0 வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த நம்பரை வந்து என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா செஞ்சுரி இயர்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா 100 தான் செஞ்சுரி, 2 0 இருக்குல்ல. ஸோ செஞ்சுரி இயர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி செஞ்சுரி இயராக இருக்க பட்சத்தில் அது 4ஆல் டிவைட் ஆகக்கூடாது, 400ஆல் டிவைட் ஆகணும். 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா தான் அது லீப் இயர். அப்படி ஒருவேளை ஆக தவறுச்சுன்னா அது வந்து நான் லீப் இயர். ஸோ இந்த 2100 பாருங்க, இது செஞ்சுரி இயர். 400ஆல் டிவைட் ஆகுதா, ஆகலை. ஸோ அதனால இது நான் லீப் இயர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 2000 இல்லை 1600 எடுத்துக்கலாமே. 1600 பாருங்க, அதுலயுமே 2 0 இருக்கு. ஸோ இது செஞ்சுரி இயர்னு நம்ம வந்து வந்தாச்சு. எப்படி கண்டுபிடிச்சு, 100ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இப்போ உள்ள ஒரு செக் போடுங்க. இஃப் இயர் செஞ்சுரி இயரான்னு செக் பண்ண போறோம். இயர் mod 100 is equal to 0. செஞ்சுரி இயரான்றதுக்கான கோட் இதுதான். அப்படி இருந்துச்சுன்னா அது 400ஆல் டிவைட் ஆகணும். இது 400ஆல் டிவைட் ஆகுது, 1600 எஸ் ஆகுது. அதனால அது லீப் இயர். இஃப் இயர் mod 400 is equal to 0. அப்படி இருந்தாதான் அது லீப் இயர். ஓகேவா? இது வந்து இந்த கடைசி 2 டிஜிட் 0 இருந்தாதான். அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலாவே சொல்லிட்டு போயிடலாம். இப்போ 2024 லீப் இயரா நான் லீப் இயரான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் 4ஆல் டிவைட் பண்ணிட்டே நீங்க வந்து சொல்லிடலாம். ஸோ கடைசி 2 டிஜிட் 0வா இருக்கிற பட்சத்துல தான் நம்ம இவ்வளோ செக் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அப்படி 400ஆல் டிவைட் ஆகலைன்னா எல்ஸ் பிரிண்ட் நான் லீப் இயர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செஞ்சுரி இயரோட கேஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஒருவேளை என்னோட இயர் வந்து செஞ்சுரி இயர் இல்லை, 2024ன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். 2024 பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகுது, இதால டிவைட் ஆகலை 100ஆல். அப்போனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து சொல்லிடலாம் அது வந்து லீப் இயர்னு. ஓகேவா? ஸோ 4ஆல் டிவைட் ஆனாலே லீப் இயர்னு நம்ம சொல்லுவோம். பட் அதில் ஒரு கண்டிஷன் நம்ம இப்போ வச்சிருக்கோம் எக்ஸ்ட்ராவா, அந்த செஞ்சுரி இயரோட கண்டிஷன். ஸோ 4ஆலே டிவைட் ஆகலைன்னா அது கண்டிப்பாக 400ஆலே ஆகாது. ஹென்ஸ் அது நான் லீப் இயர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லீப் இயருக்கான ப்ரோக்ராமு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். நம்ம 2 போட்டுமா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது என்டர் இயர் கேட்குது. 2024 பார்த்தீங்கன்னா லீப் இயர். 2025 பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர். ஓகேவா? இப்போ நம்ம செஞ்சுரி இயர் டெஸ்டிங்கும் நம்ம பண்ணிடலாம். 1700 பார்த்தீங்கன்னா செஞ்சுரி இயர், பட் அது 400ஆல் டிவைட் ஆகலை. அதனால அது வந்து நான் லீப் இயர், அதாவது ஆர்டினரி இயர்னு சொல்லலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2400 இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு செஞ்சுரி இயர், பட் இது வந்து 400ஆல் உங்களுக்கு டிவைட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா யூ கேன் கால் தெம் அஸ் லீப் இயர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷன் நீங்கள் எதை விதத்துலேயும் நீங்கள் வந்து குழம்பிட வேணாம். இது ஜஸ்ட் டு என்ஷூர் நம்ம அந்த செஞ்சுரி இயரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், லீப் இயரா நான் லீப் இயரான்றது அதுக்கான ப்ரோக்ராம் தான். சிம்பிள் ப்ரோக்ராம். ஜஸ்ட் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த கண்டிஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். பாய்.